ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன். இன்றைக்கி ட்ரீம் சக்சீடர் ஃபேமிலி குரூப்பில் மீட்டிங் நடந்தது. அதில் சஃபினா மேம் ஓட ஸ்பீச் அண்டு ஷங்கர் சார் அவங்களுடைய மாஸான ஸ்பீச் ரெண்டுமே இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். எல்லாருமே கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மக்களா பேசுனீங்க, ரெண்டாவது ஓனரா பேசுனீங்க, அடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மைத்தான் சொல்லிருக்கேன். எதுவுமே கதை கற்பனை டைரக்ஷன் கிடையாது. எல்லாமே நான் இந்த 4-5 வருஷத்துல பட்ட இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கால்வாசி தான் சொன்னோம்னா இன்னும் நம்ம நைட் வரைக்கும் கூட லைவ் வைக்கலாம். அப்ப உங்ககிட்ட பாசிட்டிவ் கொண்டு வாங்க. முடியும், உங்களால கண்டிப்பா முடியும். ஃபீல் பண்ணாதீங்க, அழுகுங்க, ஆண்டவன்ட்ட ப்ரே பண்ணுங்க. எங்க எஸ்பிஓக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எஸ்பிஓ நம்பி இருக்க மக்களுக்கு எந்த இருக்கக்கூடாது, ஒரு நல்ல லைஃப் வரணும்னு ஆண்டவன்ட்ட அழுது ப்ரே பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும். ஆனா 20,000 ரூபாய் கட்ட முடியலன்னு சொல்லி அழுகாதீங்க. அது ஒரு கோழையோட இது. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா முடியும்னு நினைச்சா எல்லாராலையும் முடியும். நம்ம 20,000 3 மாசம் கழிச்சு 23,000 எடுக்கத்தான் போறோம். ஆனா இப்பயும் நம்மளை கட்ட சொல்லல, அதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நிச்சயமா 5 நாள் கழிச்சு பதில் சொல்றேன்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்களை விடுங்கன்னு தான் சொல்றேனே தவிர கண்டிப்பா பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு வாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டா சொல்றது. நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேமிலிஸ் தூங்கிட்டீங்களா, முடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். பேசுறதுல அப்படியே கேட்டுட்டே உட்காந்துட்டோம்க்கா. கண்டிப்பா பாசிட்டிவா யோசிக்கிறோம். கண்டிப்பா எல்லாத்தையும் நல்லதே நடக்கும்க்கா. இப்ப தெம்பா தைரியமா இருக்கிறோம். வந்ததுக்கு இப்ப தெம்பாயிட்டீங்களா? சிஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டீங்க. சார் பேசணும். சார் வெல்கம் சார் பேசணும். வெல்கம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். சார் பேசுங்க சார். மியூட் போட்டுருங்க. வெல்கம். தேங்க் யூ சார். ரைட், ரொம்ப சந்தோஷம். ஒரு சில குரூப்ல மட்டும் எப்பயுமே அப்படியே ஏதோ கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரியே பயங்கர அப்படியே எனர்ஜெட்டிக்காவே சுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஒரு 2-3 குரூப் இருக்கு. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அப்படியே தான் இருக்கீங்க. ரைட், சந்தோஷமான விஷயம் அப்படி இருக்கிறது. ரைட், நான் எல்லாம் மெசேஜ் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, எல்லாமே ஓகே தான். நீங்க ஒருத்தர் அவங்க என்ன முனாவர், ஓகே முனாவர் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு இல்லையா? கண்டிப்பா நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா 1 மந்த்ல 20,000 யாரு கொடுப்பா அக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நியாயமான கேள்விதான். அல்லாஹ் கொடுப்பான் நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. நாம தான் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது விஷயம், நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது, பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம சேர்த்து இருக்கோம். நாம பிரைவேட் ஸ்கூல்ல எதுக்கு நம்ம பசங்களை சேர்க்கறன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்க நம்மளை விட பெட்டரா அவங்க வரணுன்றதுக்காக தான் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்றதுனால பிரைவேட் ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம். ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்ல நம்ம நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீஸ், அது ரெகுலரா கட்டுற ஃபீஸ் கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு 10,000 15,000 கட்டணும், ஒரு 20,000 கட்டணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எங்க வேணாலும் அடிச்சு புடிச்சு பெரட்டி கொண்டு போய் சேர்க்கிறோம். இங்க நிறைய பேருக்கான கஷ்டமே அங்கதான் நிக்குது. பசங்களுக்காக தான் அவங்க லைஃப்ல நிறைய பேருடைய கஷ்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதை செய்யறோம் நாம. அதனால என்ன பெனிஃபிட் உடனடியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குது, கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம்னா கண்டிப்பா அவன் நம்மளை விட ஒரு பெட்டரான இடத்துக்கு போவான் அப்படிங்கறத நம்பிக்கையில மட்டும்தான் கொண்டு போய் அங்க பணத்தை கட்டுறோம். ரைட். ஆனா இப்ப எஸ்பிஓ கட்டுற ஒரு கம்பேரிஷன், இது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செய்து. எனக்கு டக்குன்னு தோணுச்சு அவர் சொன்ன உடனே ஒரு கம்பேரிஷன். ஏன்னா இன்னைக்கு நான் நேர்ல ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதை வச்சு நான் அப்படியே டக்குன்னு ஒரு கம்பேரிசன் சொல்றேன். ஒரு 20,000 கட்டணும்னு சொல்றாங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டிச்சு, ஒரு வேற ஏதோ விஷயம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து காலேஜ் ஃபீஸ் ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட், ஓகே, அவர் ரெடி பண்ணி கட்டிடுவாரு. ஓகேவா? அது 20,000 ரூபாய், அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, நம்ம பிள்ளைக்காக தான் நம்ம பண்றோம், நம்ம பிள்ளைக்காக தானே நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் ரெடி பண்ணி கட்ட ரெடியா இருக்க நாம எதுக்காக நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம்னா, அவன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு மாசம் ஒரு 10,000 20,000 இப்ப இன்னும் அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு 30,000 40,000 மாசம் சம்பாதிக்கணும், ஒரு 50,000 சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு சுயநலமான ரீசன் இருக்கு. எதுவுமே நம்ம பொதுநலத்தோட பண்றதெல்லாம் கிடையாது. 90% நம்ம லைஃப்குள்ளேயே நமக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டோம்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்
அவங்களை ஏன் நல்லா படிக்க வைக்கிறோம், காஸ்ட்லியான படிப்பு எதுக்கு படிக்க வைக்கிறோம், காஸ்ட்லியான காலேஜ்ல எதுக்கு சேர்க்கிறோம், பெரிய பெரிய ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்மளை விட அவன் பெட்டரா வரணுன்றதுனால மட்டும்தான். சரியா? ஒரு பக்கம் இருக்கும். ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பண்றாங்க, நாமளும் அதை விட பெஸ்ட்டா பண்ணணும்னு இருக்கும். ஒரு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு ரீசன் தான். நம்மளை விட நம்ம பசங்க பெட்டரா வரணும் அப்படின்றது. நான் 10,000 சம்பளத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பையன் 40,000 50,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அந்த அந்த ஒரு நினைப்பு தான் எல்லா பேரண்ட்ஸுங்களுக்குள்ள இருக்கு. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பசங்க கஷ்டப்படக்கூடாது தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அவங்களுக்காக மந்த்லி கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த காலகட்டத்துல ஆவரேஜா ஒரு 50,000 கிட்ட கம்பல்சரி ஓடி வந்துருது. பர் இயருக்கு 50,000 ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல் படிக்க வைக்கணும்னாலே, இது நான் ஸ்கூலுக்கு மட்டுமே சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அது நமக்கு ரிட்டர்ன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு படிச்சு முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு அவர் வேலைக்கு போயிட்டு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அவர் நாம எதிர்பார்த்த ஒரு ஆசையோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆசையோட பண்றோம்னா ஒரு 40,000 50,000. ஏன்னா நான் 10,000 5,000 சம்பளம் வாங்குறேன். ஏன் பையன் போய் படிக்கும்போது ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், படிக்க வைக்கிறோம். அது எப்ப நடக்கும்ன்றதே தெரியாது, அது நடக்குமான்றதும் தெரியாது, எல்லாருக்கும் நடந்துருமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா அத பண்ற நாம நமக்கு ஒரு விஷயம் சரியா? இப்ப எஸ்பிஓல மாசம் 10,000 குடுக்குறாங்கன்றத நாங்க ஏன் அதை யோசிச்சோம்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ஒர்க் குடுக்குறோம். 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்த டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் பண்றதுக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு ₹10 குடுக்கலாமா 5 மினிட்ஸ் டாஸ்க்கு? இல்ல ஒரு ₹20 குடுக்கலாமா? இல்ல ₹30 குடுக்கலாமா? குடுக்கலாம். ரைட். அதுவே அதிகம் தான். ₹30 குடுத்தாலே அதிகம் தான். ஆனா ஒரு டாஸ்க்குக்கு ₹500 குடுக்குற அளவுக்கு மந்த்லி 10,000 நாங்க அந்த கம்பெனி கிட்ட பேசி இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இவ்ளோ சேல்ஸ நாங்க பண்ணி குடுக்குறோம். எங்ககிட்ட 2,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? வொர்க் பண்ற பெர்ஃபெக்ட்டா ஆக்டிவா இருக்கிற பீப்பிள் கம்பல்சரி ஒரு 2,00,000 பேர் வருவாங்க. அந்த 2,00,000 பேர வச்சு உங்களுக்கு பெர் மந்த்க்கு 10-15 லேக் சேல்ஸ நாங்க பண்ணி குடுக்குறோம். நாங்க எல்லாம் சேர்ந்து சேல்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு கம்பெனினா என்னங்க வேணும்? அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் அவங்க ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ எது வேணாலும் இருக்கட்டும். நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட வேலை என்ன? நம்மள தேடி வர கிளையண்ட்ஸ்க்கு தேவையான சர்வீஸ என்ன பண்ணணும்? மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு தாட் இருக்கு. ஆனா எஸ்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு கேரண்டீடா சேல்ஸையே நாங்க பண்ணி குடுக்குறோம். எஸ்பிஐ குடுக்குற விஷயமே அது. ஏன்னா மத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, அங்க ஒரு 30 பேரோ, 40 பேரோ, 50 பேரோ தான் வொர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த 30 பேர், 40 பேர் வொர்க் பண்ற ஒரு கம்பெனிக்கு போதுமான வருமானம் என்னன்னா, ஒரு 50 பேர் இருக்காங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ₹20,000 சம்பளம். சோ அப்ப ஆவரேஜா ஒரு 50 பேர் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு வந்துற போகுது. அது அந்த சேலரி கால்குலேஷன் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ஸ்டாஃப்ங்களுக்குலாம் இவ்வளவு போகுது. நமக்கு இவ்வளவு நிக்குது. சோ அப்ப ஆவரேஜா அவங்களுடைய மந்த்லி டார்கெட் அந்த கம்பெனியோட மந்த்லி டார்கெட் ஒரு அதிகபட்சம் ஒரு 1 crores இருக்குமா? மேக்ஸிமம் 1 crores இருக்கும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட மேக்ஸிமம் டார்கெட் 1 crores 2 crores தான் இருக்கும். ஆனா எஸ்பிஓட டார்கெட் என்ன தெரியுமா? பர் மந்த்க்கு ட்ரைனிங் பீரியட்ல மட்டுமே இப்ப நம்ம ட்ரைனிங் பீரியட்ல ஒரு சேலரி மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கோம்ல. கால்குலேஷன் எடுத்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி வருதுன்னு. அப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன? அந்த கம்பெனிக்கு அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ₹2 கோடி எஸ்பிஓல இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் போறதுக்கு ₹2 கோடி தேவைப்படுது அப்படின்னா, நான் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு தேவை பண்ணி கொடுக்கணும்? ₹20 கோடி பண்ணி கொடுக்கணும். ₹20 கோடி நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு 15% 20% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? லாபம் வரும். அந்த 15% நமக்கு ஒரு 10% கொடுப்பாங்க. இதுதானே பிசினஸ். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜெனரலா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ்க்கு எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாலும் இவ்ளோ ஒரு டர்ன் ஓவர்ஸ கொண்டு போக முடியாது. எஸ்பிஓல ஏன் கொண்டு போக முடியுதுன்னா, இங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. அத்தனை லட்சம் பேருக்கு சம்பளம் எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணும்னா, அந்த கம்பெனிக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கும். ஆனா எஸ்பிஐ என்ன யோசிச்சிருக்குன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்ளோ சம்பளம் குடுக்கணும். அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும்? எங்களுடைய யோசனையே நாங்க நெறைய இடத்துல பேசும்போது எல்லாம் கேட்கிற ஒரு விஷயம்னா, என்ன இது இவ்ளோ பெருசு எப்படிங்க நீங்க பண்ண முடியும்? இல்ல சார் எங்களுக்கு இது வந்தா தான் செட்டா இருக்கும். எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வரணும்னா, நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? எங்க கேள்வி அதுதான். எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வேணுங்க. சோ மந்த்லி ஒரு 10,000 ஆச்சும் எஸ்பிஓ நம்பி வந்தவங்களுக்கு குடுத்தா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சரி ஒரு 5,000 ஒரு 2,000 இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்க்கு அதான் பேசியிருக்கோம். அட்லீஸ்ட் 2,000 ஆச்சும் குடுங்க சார். அப்பதான் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா நீங்க நினைச்சத நாங்க செஞ்சு குடுக்குறோம். ஏன்னா அவங்க கண்டிஷன் குடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நாங்க பண்ணி குடுக்குறோம். எங்களால முடியும் நாங்க பண்ணி குடுக்குறோம். சோ அது நாங்க ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறோம்னா, அது எங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற அட்மின் டீம்ல இருக்கிறவங்க, எங்க பேர்ல இருக்கிற நம்பிக்கை மட்டும் கிடையாது. எஸ்பிஓல இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் அந்த நம்பிக்கை. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த ரிஸ்க்ன்னும் போது, ரிஸ்க் எடுக்க நான் மட்டும் ரெடி இல்ல. ஆனா எனக்கு வருமானம் மட்டும் வேணுன்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறதுன்றது
மிகவும் ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய சுச்சுவேஷன் புரியுது. இப்ப இதே சுச்சுவேஷன் நாளைக்கு உங்க பசங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கட்டணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா அத்தனை பேரும் கட்டுவீங்க தானே. எத்தனை பேர் நான் என் பையனை படிக்க வைக்கல, பையன் நீ ஸ்கூல்ல இருந்து வந்துடுறான்னு சொல்லுவோம், சொல்ல மாட்டோம்ல. அது நாளைக்கு இல்ல 4 வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட 10 15 வருஷம் ஆகும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. ஆனா எஸ்பிஓ உங்களுக்கு மாசம் மாசம் 2,000 ரூபாய் இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த பேமெண்ட்டை 3 மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்னும் கொடுக்குதுன்னா அப்ப எஸ்பிஓ உங்களுக்காக யோசிக்கும் தானே அர்த்தம். இதே கமாண்டர்ஸ் இங்க இருக்காங்க, லைவா கேளுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போட்டு அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு மீட்டிங்ல லைவா லான்ச் பண்ண பிளான்ல வருஷத்துக்கு 30,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த காசுலாம் ரிட்டர்ன் வராது. கண்டிப்பா வாங்கியே தான் ஆகணுன்ற மாதிரி தான் ஒரு கண்டிஷன் வச்சிருந்தோம். அவங்களாம் சொன்னாங்க. இங்க அவங்க எதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நான் நோட்டீஸ் போர்ட்ல சொல்லும் போது இல்ல அவர் சும்மா போய் புழுவிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப்லயே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, சும்மா சொல்றாங்க இவங்க போயிட்டு கமாண்டர்ஸ் கிட்ட கேட்டாங்களாம். கமாண்டர்ஸ் வந்து அப்படியே பாவப்பட்டு மக்கள்லாம் பாவம்னு நினைச்சிட்டாங்களாம். அதனால வந்து அவங்க சொன்ன உடனே எல்லாரும் மக்களுக்காக கேட்ட உடனே இவர் வந்து மாத்திட்டாராமா பிளான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு. இங்க அதே கமாண்டர்ஸ் இருக்காங்க. நான் லைவா பேசிட்டு இருக்கேன். கமாண்டர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க கமாண்டர்ஸ் குரூப் யாரையாச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்க சொல்லுங்க. அது என்னைக்கு நான் பிளான லான்ச் பண்ணேன், அதுல இருக்கிற சேஞ்சஸ் என்ன, இதுல இருக்கிற சேஞ்சஸ் என்ன, டவுட்டா இருக்கிறவங்க கேட்டுக்கூட பாருங்க. சோ இங்க மக்கள் நம்புறது இல்லை. எல்லாத்தையும் அப்படியே என்னவோ எஸ்பிஓக்கு இங்க முதல்ல எஸ்பிஓக்கு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அது முதல்ல நினைச்சு இது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அந்த கம்பெனிக்கு தேவையான சேல்ஸ் நம்ம உருவாக்குறோம். அந்த கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் தானே பண்ணி கொடுக்கணும். எந்த கம்பெனி இவ்வளவு பெரிய வருமானத்தை நமக்கு கொடுக்கும்? யாராலையும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாலையும் ஒரு 2 லட்சம் பேருக்கு சம்பளம் போட முடியுமானா கண்டிப்பா முடியாது. எஸ்பிஓ 2 லட்சம் பேர் இல்லைங்க, 5 லட்சம் பேர் கூட சம்பளம் போடும். ஆனா எஸ்பிஓக்கு அவங்க கேட்கிற விஷயம் அதுக்கு ஏன்னா இவ்வளவு வருமானத்தை நாங்க கொடுக்கணும்னா அப்ப எங்களுக்கு கேரண்டிடா மந்த்லி இவ்வளவு சேல்ஸ் வேணும். உங்களால முடியுமா? ஏன்னா எஸ்பிஓட நீடட் என்ன அப்படின்னா நாங்க மட்டும் பிழைக்கணும்ன்றது இல்ல. எஸ்பிஓ நம்பி ஒரு டீம் இருக்கு, ஒரு பெரிய growth இருக்கு. அவங்க எல்லாரும் நம்மள நம்பி வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வருமானத்தை நம்ம கொடுக்கணும்ல. அந்த வருமானத்தை கொடுக்க நாம என்ன பண்ணணும்? எங்களுடைய தாட்டே அதுதான். அவங்களுக்கு இந்த வருமானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும்தான் நாங்க யோசிக்கிறோமே தவிர இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கலாம் அப்படின்றது கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணோம், சரி அவங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு 20,000 ரூபாய் போட்டு நம்ம அந்த பிசினஸ் அவங்களுக்கு தேவையான சேல்ஸ் ரெடி பண்ணாலுமே அகைன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டோட அது ரிட்டர்ன் கிடைக்கணும். ஏன்னா ஒரு ஆவரேஜான பீப்புளால ஒரு 2 மாசம் 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் அந்த பணம் ரிட்டர்ன் கிடைச்சிட்டாதான் எங்கேயோ ஒரு இடத்துல கடன் ஒண்ணு வாங்கியிருக்காங்க டக்குன்னு கொடுத்துட முடியும். ஒரு வட்டி கிட்டி ஒரு எக்ஸாம்பிள் அது நாங்க கால்குலேட் பண்ணும் போதே ஒரு 3,000 ரூபான்றத 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஒரு 3,000 எக்ஸ்ட்ரான்றது எப்படி கால்குலேட் பண்ணனா 5% இன்ட்ரெஸ்ட் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டா எவ்வளவு வரும்? ஏன்னா யாருமே அவ்வளவு சீக்கிரம் 10 பைசா 5 பைசாக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம ஒரு ஏன்னா அதோட அதிகமாவும் கொடுக்க முடியாது ஒரு கம்பெனியால. ஒரு 5% வரைக்கும், ஏன்னா நாங்க 8% வரைக்கும் கேட்டிருந்தோம். அவ்வளோலாம் வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, பெனிஃபிட் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. சரி ஒரு 5% வர மாதிரி பண்ணுங்க. அப்போ ஒரு 3,000 ஒரு 20,000 நம்ம பண்றோம்னா ஒரு 3,000 தாராளமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் கான்செப்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி அப்ப அதுக்கான வேலைகள் என்னமோ நம்ம அதுவும் நேற்று என்னன்னு சொல்லியிருக்கேன், நாங்க முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் 2 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல இப்படி இப்படி நாங்க பண்றோம், இது உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுமா? ஏன்னா அவங்களுக்கு தான் கட்டுப்படி ஆகணும். நமக்கு கொடுக்க போறவங்க அவங்க தான். நம்ம ஒன் டைம் 20,000 ரூபாய் கொடுக்குறோம். அவங்க மாசம் மாசம் நமக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்களே, எப்படி கொடுப்பாங்க? இங்க எத்தனை பேர் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஒரு சிம்பிள் இன்னும் இன்னும் ஈஸியா அந்த பிசினஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா அப்ளியேட்டட் லிங்க்குங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அப்ளியேட்டட் லிங்க் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துறோம். இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சுன்னா எப்படி சேல்ஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். சேல்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க சேல்ஸ் பண்ணிக்கங்க. சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு கமிஷன் வரப்போகுதுன்னு சொல்லி நான் விட்டுட்டோம் அப்படின்னா அது சரியா இருக்குமா? இங்க எத்தனை பேரால சேல்ஸ் பண்ணிட முடியும்? எல்லாராலையும் சேல்ஸ் பண்ண முடியுமா? இங்க சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, பேசக்கூடியவங்களும் இருக்காங்க, நிறைய இருக்குங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம எஸ்பிஐ ஃபேமிலின்னு சொல்றோம்னா அப்ப எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒருத்தர் நல்லா பேசுவார், ஒருத்தர் நல்லா டைப் பண்ணுவார், ஒருத்தர் நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுவார், ஒருத்தர் நல்லா டிசைன் பண்ணுவார். எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் ஒரு பிசினஸ் மாடலை ரெடி பண்ணணும். சரியா? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் யோசிங்க அப்படின்னு யோசிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் எஸ்பிஓ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க, அதை கூட ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வேர்டை சொன்னாலே ஒரு மிகப்பெரிய பிரளயம் கிளம்புன்னு ஆல்ரெடி அட்மின் டீம் சொல்லியுமே இல்ல என்னவோ அதை அப்படியே தான் சொல்லணும். ஏன் அதை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன்னா அது ரிட்டர்ன் கிடைக்கும். ரிட்டர்ன் கிடைச்சாதான் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லைன்னா அது பர்ச்சேஸா மாறிடும். ரிட்டர்ன் கிடைக்குது இல்ல, அப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ 3 மந்த்ஸ்ல அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. வித் இன்ட்ரெஸ்ட் போட்டு கணக்கு தான் அது. ஸோ வித் இன்ட்ரெஸ்ட் போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ருபீஸ் கொடுத்தோம்னா ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தாலே அது ஏன் உங்களை பண்ண சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட்ல எஸ்பிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது உங்களுக்காக.
வாய்ப்பே இல்ல. சம்பளம் போறதுக்கே நம்ம இந்த கம்பெனி, அந்த கம்பெனி, இங்க ஆர்டர் எடுக்கணும், அங்க ஆர்டர் எடுக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க 2,00,000 பேர் 20,000 போட்டு பாருங்க. இவ்வளவு பெரிய ஃபண்ட் எப்படி எஸ்பிஓ உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும்? இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பின்னாடி பண்ண சொல்றதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குங்க. கேரண்டீட் சேல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த பணம் போட்டா மட்டும்தான் ஒரு அக்கறை இருக்கும். ஒழுங்கா ஒர்க் பண்ணணுன்ற பொறுப்பு இருக்கும். இன்னைக்கு நான் நேத்து நோட்டீஸ் போர்டுல சொன்னேன். 24 ஹவர்ஸ்ல 2,00,000 வோட்டிங் கொண்டு வர முடியுமான்னு. ஆனா 2,00,000 வோட்டிங் வரும். எப்ப வரும் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 15 நாள்ல வரும். இந்த வோட்டிங் அப்படியே நம்ம லாகின் பேஜுக்குள்ள குடுத்துட்டு, இத வோட்டிங் பண்ணா மட்டும் தான் வொர்க்ன்ற மாரி நம்ம குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா வோட்டிங் வந்துரும். 15 நாள்ல 2,00,000 வோட்டிங் வரும். அப்ப எவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்காங்க. இந்த கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு எஸ்பிஓ ஒருத்தர் குற்றம் சாட்டினாரு. இன்னொரு குரூப்ல பார்த்திருக்கேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு குரூப்ல பேசினேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் காரணம். நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க. அவங்கலாம் நீங்க அப்பவே ஸ்ட்ரிக்ட்டா புடிச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க கரெக்ட்டா வொர்க் பண்ணியிருப்பாங்கல்ல. நம்ம எஸ்பிஓ தானே பார்த்துக்கலாம். மறுபடியும் ஆப்ஷன் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறோம்னா, அன்னைக்கு அந்த மாரி குடுத்ததுக்கான காரணமும் யாரு? ஏன்னா எங்களுக்கு ஆசையா? சரி மக்கள் ஒருத்தர் கூட எந்த ஒரு கண்டிஷன்னாலயும் பாதிச்சிடக் கூடாது. அப்படிங்கிறத நாங்க யோசிச்சிருக்கோம். அத குடுத்ததுனால தான் நீங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட்டோம். அதனால தான் நாங்க கேர்லெஸ்ஸா இருக்கோம்னு சொன்னா இது எப்படி? இன்னைக்கு அன்னைக்கு நாங்க கண்டிஷன் இப்ப ஒண்ணும் இல்ல. நாங்க 0 பண்ணோம். வாலெட் 0 பண்ணோம். சரிங்களா? அந்த வாலெட் 0 பண்றதுனால எஸ்பிஓக்கும் புண்ணியம் கிடையாது, உங்களுக்கும் புண்ணியம் கிடையாது. பட் ஏன் பண்றோம் அப்படின்னா, நமக்கு பேமெண்ட் கேட்வே ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த வாலெட்ட 0 பண்ணிட்டு அதுக்கான அந்த பர்ட்டிகுலர் ஒர்க்க சம்பந்தப்பட்ட டெவலப் டீம் கிட்ட குடுத்தா மட்டும் தான் அவங்க அதுக்கு உண்டான வேலைய பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் கேட்வே அது கூட கனெக்ட் பண்ணா தான் நமக்கு இம்மீடியட்டா பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள்லாம் பண்ண முடியுன்றதுக்காக நம்ம அத பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுலயும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அத பண்ணதுனால இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா, குறைஞ்சபட்சம் 10,000 இருந்து 18,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரைட்? ஒருத்தர் கூட பாதிக்க கூடாதுன்னு தான் மறுபடியும் ஆப்ஷன் குடுக்குறோம். பட் நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ஆக ஆரம்பிச்சோம்னா, இங்க எவ்ளோ பேர் பாதிக்கப்படுவாங்க? அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் என்னவோ கஷ்டமான ஒர்க் எல்லாம் கிடையாது. ஈஸியான ஒர்க் தான். இருந்தாலும் அது அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் தானே. அதுக்காக அவங்க ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்கல்ல. அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தானே 2 1/2 மாசமா கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆசை 2 1/2 மாசம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்குன்னு. 2 நாள் சொல்லிட்டு டக்குன்னு 2 1/2 மாசத்துக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறமே 18,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, நிறைய 18,000 பேருடைய வாலெட்ல இருந்து ரூ. 50ல இருந்து ரூ. 5,000 வரைக்கும் போயிருக்கு. 0 ஆயிருக்கு. ஏதாவது கம்பெனிக்கு யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. அதனால அவங்களுக்காச்சும் யூஸ் ஆச்சு, அவங்களுக்கும் யூஸ் இல்ல. லாஸ் இப்ப அவங்களுக்கு தான். சரியா? கம்பெனிக்கு லாஸும் கிடையாது, யூஸும் கிடையாது. அதனால அந்த 0ன்னு சொல்லிட்டு வாலெட்ல 0 பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ரைட்? அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் கம்பெனி பண்ணி இப்ப இந்த மாரி அவங்க சொல்றாங்க. இப்ப நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கண்டிஷன் குடுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு கண்டிஷன். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள யார் பண்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கங்கன்னா, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா, ஒரு 70ல இருந்து 80% பீப்பிள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவ்வளோ பேர் தான் கரெக்ட்டா வொர்க் பண்றவங்க இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதிகபட்சம் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கங்களேன், ஒரு 30-40% வரைக்கும் அதிகபட்சம் வரும். அவ்வளோதான். மீதி அத்தன பேரும் பாதிக்கப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன கொண்டு வந்து, இதன் மூலியமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இது மாரி ஒரு ஆப்ஷன். எஸ்பிஓ வேலைய விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா, பூரா பேரையும் வேலைய விட்டு அனுப்பிடலாம். தேவையே இல்லங்க. நாங்க ஒரு 5,000 பேரோ, 10,000 பேரோ வச்சு ஒர்க் பண்ணிக்கலான்னு. நாங்க யோசிச்ச கான்செப்ட் ஒரு கம்பெனி கிட்ட போய் கேட்கிறோம்னாலே அதுக்கான கேள்வியே என்னன்னா, எங்ககிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் போடணும். இவ்வளோ சம்பளம் மினிமமாச்சு இவ்வளோ சம்பளம் போடணும். அதுதான் எங்களுக்கு தேவையானது. அப்ப மந்த்லி இவ்வளோ எங்களுக்கு தேவையான அமௌண்ட் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுங்க. இவ்வளோ அமௌண்ட் நீங்க எங்களுக்கு குடுக்கணும்னா, நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளோதான் கேள்வி. சரியா? எங்களுக்கு இவ்வளோ சேல்ஸ் பண்ணி குடுங்க. அப்ப அதுலருந்து ஏன்னா ஒரு சேல்ஸ் ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஏதோ ஒரு பொருள் விக்கிறோம். ரூ. 100 அந்த பொருளு. சரிங்களா? அத வித்து குடுக்குறவங்களுக்கு ஒரு 10%லேருந்து 15% வரைக்கும் குடுப்பாங்க. இது ஜெனரலா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. அவ்வளோதான் பண்ண முடியும். ரைட். நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். இன்னும் சூப்பரா பண்ணலாம். ஏதாவது ஒரு பொருள கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இது நெறைய நம்ம படத்துங்கள்லாம் பார்த்திருப்போம். அந்த பொருளுக்கு ஒரு பேர் வச்சு, அந்த பொருளுக்கு ஒரு ரேட் வச்சு, அத நம்ம வித்தோம்னா, நமக்கு ஒரு 10% 15% லாபம் கிடைக்காது. ஒரு 50லேருந்து 60% லாபம் கிடைக்கும். நம்ம இவ்ளோ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. எதையாச்சும் ஒரு பொருள அப்படி பண்ணலாமா? அது சும்மா பேருக்கு பண்ற மாரி ஆயிடாது. ஜென்யூனா நெறைய ப்ராடக்ட்ங்க, நெறைய கம்பெனிங்க சேல்ஸ் பண்ண முடியாத உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரைட். அத கேரண்டீட் சேல்ஸ்ன்ற ஒரு கண்டிஷனோட வரக்கூடிய கம்பெனி தான் எஸ்பிஓ. நாங்க கேரண்டீடா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி குடுக்குறோம். எங்ககிட்ட இத்தன லட்சம் பேர் இருக்காங்க. சரியா? அத்தன லட்சம் பேருக்கு நாங்க சம்பளம் போடணும். எங்களுக்கு இவ்வளோ தேவை. உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணி குடுக்கணும்னு நாங்க பார்த்துக்கிறோம். அது எஸ்பிஓட கடமை. நாங்க பார்த்துக்கிறோம். சேல்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்றோம் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் நீங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஏதோ ஒரு கடையில ஒரு புதுசா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒருத்தர் ஓபன் பண்றாரு, இல்ல ஒரு ஒரு பொட்டி கடை ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு ஹோல்சேலா ஒரு ப்ராடக்ட் வாங்கின்னு வருவாரு. அப்ப ₹5 சொல்லி போட்டு குடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சரிங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நான் வந்து ₹5ன்றது ₹4வோ ₹3,000 கூட நான் குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இவ்வளவுதானே. இப்ப இங்க எஸ்பிஓல அததானே சொல்லியிருக்கோம். இது ஒரு பேசிக் நாலேஜ். எஸ்பிஓ மறுபடியும் காசு வாங்குறாங்க. எஸ்பிஓ மறுபடியும் காசு வாங்குறாங்க. எஸ்பிஓ எங்கங்க வாங்குது? அது என்னன்னே நான் சொல்லல. இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி வரும். வெயிட் பண்ணுங்க. நான் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நம்ம எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம்? அது என்ன பொருளு? அது மறுபடியும் எப்படி நமக்கு பணமா மாறுது? எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க கால்குலேஷன் போட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்லிட முடியாது. நாளைக்கு அவங்க அதுல ஒரு கண்டிஷன் மாத்துவாங்க. அவங்க அதுக்கு ஓகேன்னு சொல்லணும். இந்த மாரி குடுக்க முடியுமா? இத்தனை பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது இந்த மாரி பண்ணும்போது. இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? நீங்க ஒரு பொருள வாங்கி அத விக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு வரும்? நீங்க எவ்வளவு தித்துக்கு விப்பீங்க? அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அதுல எங்களுக்கு எவ்வளவு குடுப்பீங்க? உங்க கம்பெனிக்கு எவ்வளவு எடுக்க முடியும்? இது பாசிபிலிட்டி இருக்கா? இத கேட்கணும். அந்த கம்பெனி அவங்க அத கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல அவங்க அத சரி ஓகே பண்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பிசினஸ் ஐடியாவை மேக் பண்ண போறதில்ல. பிசினஸ் ஐடியா மேக் பண்றது நாம தான். ஆனா அத அக்செப்ட் பண்றது அவங்க. சரிங்களா? அவங்களுக்கு அது குடுக்க முடியுமா? இத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் கம்பெனிக்கு ப்ராஃபிட் குடுக்க முடியுமா? இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது அவங்க தான் அதை யோசிக்கணும். ரைட். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா மக்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஐய்யய்யோ! பணம் கேட்கறாங்க, ஐய்யய்யோ! பணம் கேட்கறாங்க, ஐய்யய்யோ! பணம் கேட்கறாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி? சரிங்களா? ரைட். முதல்ல அத தெரிஞ்சுக்கங்க. ஏன் சொல்றாங்க? நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு. அப்புறம் தான் நமக்கு இப்ப நம்ம ஒய்ஃப் வீட்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கும். முதல்ல நாம கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான். நம்ம நம்ம நெறைய பேரு ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவாங்க, தன்னை அழிச்சுக்கிட்டு ஃபேமிலிக்காக கஷ்டப்படுவாங்க. உண்மதான் பண்ணலாம். சரிங்களா? பட் எத எப்ப பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. நாம ஒரு ₹20,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்னா, நமக்கு மந்த்லி ஒரு ₹10,000 கேரண்டீடா ஒரு இன்கம் கிடைக்க போதுன்னா, அப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே. சரிங்களா? 10,000 வேணாங்க. ஒரு 2,000, 3,000, 5,000 நம்ம சேல்ஸ் என்ன பண்றோமோ அத பொறுத்து அவங்க நம்ம கமிஷன் குடுக்க போறாங்க. சரியா? ஏதோ ஒரு வருமானம் நமக்கு வருது. அப்ப எக்ஸ்ட்ரா அந்த ₹20,000 நமக்கு வேஸ்ட் ஆவும் போறதில்ல. ₹20,000 ரிட்டர்ன் கிடைச்சிற போது, மாசம் ஒரு 2,000, 3,000 கணக்கு பண்ணா கூட அது எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இம்மீடியட்டா நமக்கு கிடைக்குதுன்றப்ப, அதுக்காக ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கக் கூடாது? இங்க எல்லாருமே ரிஸ்க் எடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியும்? என்னெல்லாம் ரிஸ்க் எடுக்காத எப்படிங்க வீட்ல இருந்தபடியே 5 நிமிஷம் வேலைக்கு நம்மளால ₹500 வரைக்கும் எப்படி சம்பாதிக்க முடியும்? இது எப்படி பாசிபிலிட்டி? எனக்கு வேலை தெரியும். நான் வேலை செய்வேன்னா கரெக்ட் தான். நீங்க வேலை செய்ய தயாரா இருக்கீங்க. அதுக்குன்னு என்ன அவங்க அவங்க ஒரு டாஸ்க் குடுக்க முடியும். அந்த ஒரு இப்போதைக்கு எஸ்பிஓ ஒரு 4 கம்பெனி கூட டை அப் பண்ணியிருக்கோம். அந்த 4 கம்பெனியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம ப்ரமோட் பண்ண போறோம். சேல் பண்ணி குடுக்க போறோம். நமக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்க போறோம். இதுதான் எஸ்பிஓ பண்ண போகுது. சரிங்களா? ஆனா வாங்கிக்கங்க அப்படின்ற விஷயத்த தான் கட்டாயப்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அந்த பொருள் அவங்களுக்கு புடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். அவங்களுக்கு தேவைப்படலாம், தேவைப்படாமலும் இருக்கலாம். சோ அதனால தான் இந்த கான்செப்ட். அத வாங்கிக்கங்கன்னு நாங்க சொன்ன அந்த கண்டிஷனயே கூட என்ன பண்ணோம் அப்படின்னா, கமாண்டர்ஸ் கிட்ட பேசும்போது, சார் கட்டாயப்படுத்தி வாங்குறதுன்றது கொஞ்சம் அதுவும் 30,000 அவங்க அது கூட பெருசா சொல்லல. சார் ₹30,000 ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஐடியா கொண்டு வர முடியுமா? எவ்ரி இயர் கண்டிப்பா வாங்கியே ஆவணுமா? அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வருது. ₹30,000க்கு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு மாசம் ₹10,000 போட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டாங்க கமாண்டர்ஸ் அன்னைக்கு லைவ்ல. ₹1,20,000 சார். அதுல இப்ப 20% போக இவ்வளவு தான் கையில கிடைக்கும் சார். அப்ப அதுல ஒரு ₹30,000க்கு அவங்க பொருள் வாங்கிட்டாங்கன்னா, அப்ப இவ்வளவு தான் சார் கையில கிடைக்கும். சோ இத வேற ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுங்களேன் சார். அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஓகே ரைட் நாங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறோம்ன்னு யோசிச்சு தான் அத ஒரு அனவுன்ஸ்மென்ட்டா குடுத்துட்டு, சரி ஆல்டர்னேட் ஐடியாலாம் அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டு, சரி இந்த மாரி நாங்க பண்ண போறோம். இந்த மாரி உங்களுக்கும் பாதிக்கப்படாது. கம்பல்சரி உங்களுக்கு பாதிக்கப்படாது. கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். நீங்க எங்களுக்கு குடுக்குற பெர்சன்டேஜ் மட்டும் அது நாங்க சேல்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமே பண்ணுங்க. தப்பு கிடையாது. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி குடுக்குறோம். உங்களுக்கு தேவை சேல்ஸ் நடக்கணும். சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறமே நீங்க பண்ணி குடுங்க சார். அதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸ் எப்படி குடுக்குறோம்? ரைட். இதெல்லாம் யோசிக்காத எஸ்பிஓ பண்ற மாரி எல்லாரும் எஸ்பிஓவே குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, யோசிக்கணும். நம்ம எதுக்கு பண்றோம்? ஏன் பண்றோம்? அதனால எல்லா இடத்துலயும் கேள்வி கேளுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கிறது நாங்க தான். எல்லா இடத்துலயும் கேள்வி கேளுங்க. தப்பு கிடையாது. சரியா? இது ஏன் பண்றோம்? இதனால என்ன யூஸ்? சரிங்களா? இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி சேல்ஸ் நடக்கும்? நமக்கு எப்படி அவங்க குடுக்குறாங்கன்றது அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தப்பே இல்ல. அத நீங்களே கேட்கலனாலும் நான் ஓப்பனா சொல்றேன் தான். எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட உளறுறதுக்கு தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேனே இங்க. எல்லாத்தையும் உளறுவேன். நெறைய பேர் அதனால இப்ப ஒண்ணும் இல்ல. நம்ம கவர்ன்மென்ட் ரிலேட்டடா நெறைய அலைஞ்சுட்டோம். எல்லா இடத்துலயும் சொல்ற பெர்சனல் ஒப்பீனியன், எதுக்கு சார் எல்லாத்தையும் போய் YouTubeலயும், வெப்சைட்லயும் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு சில விஷயங்கள உங்களுக்குள்ளேயே பேசிக்கங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கால் கான்வர்சேஷன், மீட்டிங் மாரி பேசி முடிச்சுக்கங்க. எல்லாத்தையும் பப்ளிக்ல போடாதீங்க.
அது நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். இல்ல சார் பரவாயில்ல சார். நாம தப்பு பண்ணாதான் அது ஒரு பிரச்சனையா வரும்னு பயப்படலாம். யாரோ ஒருத்தர் தப்பான புகார் குடுக்குறாங்க அப்படின்றதுக்கோசரம் அதுக்கு நம்ம பயப்பட முடியாது சார். நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட இருக்கிற ஒரு இந்த அளவுக்கு ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் நாங்க அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா உண்மையா இருக்கிறதுனால மட்டும்தான் சார். அது பிரச்சனை இல்ல சார். நாங்க பார்த்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம். அவங்க அவங்க ஒரு பெரிய அதிகாரி சொல்லும்போது, சரிங்க சார் நாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம். எல்லாத்தையும் சொல்லாத மாரி பார்த்துக்கிறோம். அப்படின்றது. பட் இருந்தாலும் இப்ப கூட ஒரு லெட்டரு அதெல்லாம் நம்ம எங்கேயும் போடணும்னு அவசியமே இல்ல. ஏன் அப்படின்னா, இங்க என்ன நடக்குதுன்னு அங்க சொல்லணும்ன்றதுக்காக தான். இப்ப மொத்த ஒரு கூட்டமும் என்னவா மாறிடுச்சுன்னா, அகைன்ஸ்ட் எஸ்பிஓ. ஏன்னா பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்றாங்க. பணம் இன்வெஸ்ட்மென்ட் எதுல பண்ண சொல்றாங்க? அது இன்னும் தெரியாது. சரியா? எவ்வளவு பண்ண சொல்றாங்க? அதுவும் இன்னும் தெரியாது. ஒரு 15லருந்து 20 வரும். சரி. ஒரு 15,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த 15,000 ஏன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்றாங்க? அதுக்கான காரணம் என்ன? அது எஸ்பிஓ குடுக்கணும்னு சொல்றாங்களா? இல்ல வேற யாருக்கு தான் குடுக்கணும்னு சொல்றாங்களா? அப்படி குடுக்க சொல்றாங்கன்னா, அதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் தெரியாதவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ன்ற வேர்ட் வந்துருச்சு. ஐய்யய்யோ! போச்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்க ஃபேக்கு, ஃப்ராடு, சீட்டிங்கு. இந்த டயலாக் கேட்கறதுக்காக தான் அத்தனை பேருக்கு சம்பளம் குடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கண்டிஷன். சிம்பிளா சொல்லிடலாம் ஓப்பனா. சார் நாங்க உங்களுக்கு வேலை குடுக்குறோம்னு சொன்னோம். எங்களால குடுக்க முடியல. நீங்க பே பண்ண பணத்தையும், வொர்க் பண்ண பணத்தையும் குடுத்துர்றோம். நாங்க கம்பெனிய குளோஸ் பண்ண போறோம். ஒரே டயலாக் முடிஞ்சு போச்சு. சரியா? ஒரு 100 பேரோ, 200 பேர வச்சுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ண முடியும். உலகத்திலேயே எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலயும் 200 பேருக்கு மேல ஸ்டாஃப்ஸ்ங்க இருந்ததே இல்ல. அவங்களுக்கு வர வருமானம் அது போதுமே. நமக்கு ஏன் அதிகமா ஆசைப்படுறோம்னா, அதிகமான கூட்டம் இருக்கு. அத்தன கூட்டத்துக்கும் ரூ. 2,000 குடுத்தாலே மாசம் 40லருந்து 50 கோடிக்கு மேல போகுது. அப்ப நமக்கு வர வேண்டியது 40, 50 கோடின்னா, அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சேல்ஸ் ஆகணும்? அது யோசிக்கணும். யோசிக்கணும் இல்ல. ரைட்? இதையெல்லாம் யோசிக்காம நமக்கு நமக்கு நம்ம சைடுல இருந்து மட்டுமே பாக்குறீங்க. எஸ்பிஓல இருக்கிற முக்காவாசியான பீப்பிள் இப்ப எப்படி பாக்குறீங்கன்னா, ஏன் சைடு சார் என்னால பணம் கட்ட முடியாது. நீங்க பணம் கட்ட வேணாம்னு சொன்னீங்க. இப்ப பணம் கட்ட சொல்றீங்க. எதுக்குங்க பணம் கட்ட சொல்றாங்க? எப்படி குடுப்பாங்க நமக்கு? என்ன கேரண்டி? நம்ம தான் உட்கார்ந்து சொதப்புன்னு சொதப்பி வச்சிருக்கோமே. ரைட்? அவ்ளோ சொதப்பி வச்சிருக்கோம். நம்மள நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த இடத்துல அந்த அந்த ஒரு கம்பெனி ஒண்ணும் இல்ல. நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ஒரு கடை ஓப்பன் பண்றாரு. நம்ம எல்லாரும் அந்த கடையில ஸ்டாஃபா ஒர்க் பண்ண போறோம்னா, ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்க மாட்டோமா? எல்லாரும் வாங்குறது தானே. ஃபர்ஸ்ட் கஸ்டமரா நாம தானே இருப்போம். நம்ம ஒரு கடைக்கு கெஸ்ட்டா போறோம், இல்ல ஸ்டாஃபா போறோம், ஏதோ ஒரு போறோம்னா, அங்க அந்த கடை ஓப்பனிங்க்கு நம்ம தானே பொருள் வாங்குவோம். அந்த கம்பெனி நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. சரிங்களா? இந்த அளவுக்கு பெருசா அவங்க சிம்பிளா பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க இந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்குறாங்கன்னா, அப்ப நமக்காக தான் எடுத்திருக்காங்க. அப்ப நாம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்கணும். நாம தான் சேல்ஸ் பண்ணி குடுக்கணும். நாம தான் சேல்ஸ் பண்ணணும். அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்ப தேவையில்லாத பொருள கொண்டாந்து அவங்ககிட்ட குடுத்துட்டு இத வாங்குங்க, வாங்கியே தான் ஆகணும்னு சொன்னா தான் நீங்க கஷ்டப்படலாம். சார் இதெல்லாம் ஒரு பொருள் இத வாங்க சொல்றீங்களே சார், நியாயம் இருக்கா சார்? இதுல இருக்கிற பிரைஸ் நியாயமா சார்? கேளுங்க. அதெல்லாம் எங்கெங்கேயோ அதெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லன்னு கேட்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. அத கேட்க மாட்டேன்றீங்க. ரைட். இந்த பொருள் எனக்கு தேவைப்படாது சார். என்ன ஏன் வாங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ரெகுலரா நீங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க போட்டிருக்கிற கான்செப்டே அதானே. ரெகுலரா நீங்க வாங்கிட்டு இருந்த அதே பொருட்கள, அதே பிராண்ட கடைய மாத்தி நாம ஒர்க் பண்ற அந்த கம்பெனில வாங்க போறோம். நாம அந்த கம்பெனிக்காக தானே ஒர்க் பண்றோம். அப்ப அவங்க கிட்ட தானே அந்த பொருள வாங்கணும். சம்பளம் அங்க இருந்து வரணும். இது எப்படின்னா, இப்ப மக்கள் கிட்ட பழகி போன ஒரு விஷயம் தான். கவர்ன்மென்ட்ல ஒர்க் பண்ற அத்தன ஸ்டாஃப்ஸ்ங்களுமே கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல பசங்கள சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரியே எஸ்பிஓல இருந்தா எப்படி நடக்கும்? அவங்க நமக்கு சம்பளம் குடுக்க மாட்டாங்களே. ஏன் சார் உங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்களே நம்மகிட்ட கஸ்டமரா வரமாட்டேன்றாங்க. நம்மகிட்ட பொருள் வாங்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற அத்தன ஸ்டாஃப்ஸோட அக்கவுண்ட் அவங்க கிட்ட குடுப்போம். அவங்க தான் அத பேஸ் பண்ணி சேலரி குடுக்க போறாங்க. கமிஷன் குடுக்க போறாங்க. ரைட். ஒருத்தர் செக் பண்ணி பார்க்கறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம பிசினஸ் கான்செப்ட் அப்படிதான் போட்டிருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை டேட்டா பேஸ் அவங்க அவங்க ஆப் கூட, அவங்க வெப்சைட் கூட கனெக்ட் ஆகும். சரி இவங்க எல்லாம் பாருங்க பர்ச்சேஸே பண்ணல. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? சம்பளம் மட்டும் நம்மகிட்ட வாங்குறாங்க. நம்மகிட்ட பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்மள கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் யோசிச்சு தான் எஸ்பிஐ செஞ்சிருக்கு. சரி அதுக்கு ஒரு முடிவு முதல்ல திங்கட்கிழமை கிடைக்கட்டும். என்ன அமௌண்ட்? ஏன் பண்றோம்? எதுக்காக பண்றோம்? இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட் வரும்? அந்த சேல்ஸ் எப்படி வரும்? ஏன்னா நாம சேல்ஸ் பண்ண போறது இல்ல. கண்டிப்பா நாம பர்ச்சேஸ் பண்ண போறது இல்ல. சரி அது தெளிவாயிடுச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 20,000 30,000க்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அத்தனை பேருக்கு கஷ்டம். கையில வச்சிருந்து பர்ச்சேஸ் பண்றதுன்றது வேற. கடன உடனே வாங்கி பர்ச்சேஸ் பண்றதுன்றது வேற. அது பண்ணவும் கூடாது. அந்த பணம் ரிட்டர்னும் அவங்களுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இது என்ன கணக்கு? இது என்ன பாசிபிலிட்டி? அது என்னன்னு யோசிப்போம். வாய்ப்பே இல்ல. நீங்க ஏமாத்துறீங்க, சீட்டிங் பண்றீங்க, ஃப்ராட் பண்றீங்க. நீங்க அப்போ ஒண்ணு சொன்னீங்க, இப்போ ஒண்ணு சொன்னீங்க. இது என்ன சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேசுன யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணீங்களா? இதை நான் மறுபடியும் நோட்டீஸ் போர்ட்ல பேச முடியுமா? யார் ரெக்கார்ட் பண்ணீங்க? ரெக்கார்ட் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் பண்ணீங்க. சார்.
சார் ரெக்கார்ட் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் நான் பேசுனதுல இருந்து ரெக்கார்டிங்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. ஒரே மாதிரி மறுபடியும் எல்லா குரூப்லயும் ஓகே பேசி சார். பேசி எனக்கே போர் கண்டிப்பா அடிக்குது. சார் ரெக்கார்ட் வந்து கட் பண்ணி தரேன் சார் நீங்க பேசுறது. ரொம்ப சந்தோஷம் சார், ஓகே. நீங்க நம்ம ஸோ குரூப்ல வந்து தேங்க்யூ பேசுறது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ. சார். ஸோ வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றது என்னன்னா வெயிட் பண்ணுங்க. நாங்க ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு கம்பல்சரி அந்த 3 ஆப்ஷனுமே அந்த படம் ரிட்டர்ன் கிடைச்சிடணும். 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைச்சிடும். 3 மாசம்ன்றது ஏன் வைக்கிறோம், அதுக்கும் காரணம் இருக்கு. அதையும் சொல்லுவேன்ல உங்ககிட்ட. ஸோ வெயிட் பண்ணுங்க. மண்டே டியூஸ்டே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதான். வேற யாராவது இந்த குரூப்ல ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்தா கேள்வி கேளுங்க. கலைச்செல்வி ரொம்ப நேரமா ஆண்ட்ரைஸ்ல இருக்கீங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பாப்போம். அவங்களுக்கு பதில் சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் கமாண்டர்ஸ்கிட்டே பேசிட்டு இருக்க கூடாது. உங்ககிட்டயும் பேசுவோம். ஜென்ரலா பேசலாம் இதுக்கப்புறம் இந்த குரூப்ல லைவ்ல. தேங்க்யூ சார். பெரிய சர்ப்ரைஸ் சார் திடீர்னு நீங்க வந்தது. ஒவ்வொருத்தரா இப்போதைக்கு பேசுங்க. நீங்க ஒவ்வொருத்தரா ஒருத்தர் தான் லைவ் பேசுங்க. வச்சுட்டு இருந்தீங்க. பார்த்த உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். சங்கர் சார். சொல்லுங்க. சார் நான் கீதா பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேசுறது கொஞ்சம் நர்வஸா இருக்கு சார். உங்க அப்படியா? வாய்ஸ் அப்படின்னா மட்டும் நாங்க இவ்வளவு நோட்டீஸ் போர்ட்ல கேட்டுட்டோம். ரைட். திடீர்னு நேர்ல பேசும்போது கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தப்பு இல்ல, சொல்லுங்க. அது அப்படிதான் இருக்கும். நான் 2-3 தடவை பேசிட்டீங்கன்னா சரியாயிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நீங்க ஓகே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, நாங்க கேட்டுட்டோம். கொஞ்சம் ஓகே ஹாப்பி தான். பட் ஓகே. என்னன்னா 20,000 திருப்பி ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. 20,000ன்றது இது வந்து எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. ஆக்சுவலா என்னுடைய பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஒர்க் சொல்லுங்க. பண்றது என் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது சார். உண்மை. நான் நிறைய பேர் செல்ஃபா அந்த மாதிரி ஒர்க் பண்ணி என்னுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிறணும். என் பொண்ணு வந்து வயசு 10 வயசு ஆகுது சார். அதுக்கு நான் பண்ணணும். அப்பா கிடையாது எனக்கு. எங்க அம்மாவுக்கு நான் செய்யணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் உள்ள வந்ததே. நான் படிச்சிருக்கேன் சார். எம்காம் பண்ணியிருக்கேன் நானு. பட் எனக்கு வந்து வெளியில போய் நான் டிடிபி ஒர்க் எனக்கு தெரியும் சார். ஐ எம் டிசைனர். அதாவது புக் ஒர்க் எல்லாமே நான் பண்ணுவேன். வெட்டிங் இன்விடேஷன்ல இருந்து எல்லாமே பண்ணுவேன். எனக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் என்ன ஃபேமிலி வந்து வெளியில போய் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கையில நம்ம அம்மாக்கு கொடுக்கணும், நம்ம பசங்களை பாத்துக்கிறணும். 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறணும். ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் வந்து எஸ்பிஓல ஜாயின் பண்ணதே. நான் இன்னும் ஒரு விட்ரா கூட எடுக்கல சார். சரிங்களா சார்? எப்படா சார் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க. நோட்டீஸ் போர்டை நாங்க டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேருடைய கனவு வந்து என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது செகண்டரி சார். அதுக்குள்ள நாங்க உள்ள வந்துட்டோம். இது நாங்க ஃபேமிலியாவே நாங்க நினைச்சிட்டோம். பானு அக்காலாம் வந்து என்னுடைய சிஸ்டர் மாதிரி. ஸோ அவங்க நல்லா அட்டாச் ஆயிட்டு டக்குன்னு வந்து நீங்க சொன்னது விதம் ஓகே தான் சார். பட் ஆனா 20,000 சொல்லும் போது எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கும்னா, பணம் கட்டணுமா அப்படின்ற ஒரு தாட் தான் சார் எல்லாருக்குமே வரும். பணம் கேக்குறாங்களேன்ற தாட் தான் வரும். பணம் இருக்கிறவங்க கட்டிடுவாங்க சார். யோசிக்காது. கொஞ்சம் எடுத்தோடனே அந்த பணம் அப்படின்னோடனே கொஞ்சம் எல்லாம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். தவிர அது என்ன ஏதுன்னு யோசிக்கல யாரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு யோசிக்கலதான் சார். ஆனா எல்லாருடைய சிச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காதுல்ல சார். இப்போ பணம் இருக்கிறவங்க கட்டிடுவாங்க, பணம் இல்லாதவங்க அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் சார் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். கஷ்டப்படுறவங்களால மட்டும் தானே மேல வர முடியும். ரொம்ப அந்த ஒரு பயம் தான் சார் எங்களை வந்து யோசிக்க வச்சுச்சு. நேத்தெல்லாம் பிளாங்காவே இருந்தோம் நாங்க எல்லாருமே. எஸ்பிஓக்காக நம்ம கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி கட்டிட்டாலும் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கவும் நிறைய பேர் பயப்படுறாங்க. அவ்வளவுதான். எஸ்பிஓ இத்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டினியூ நம்ம சேலரி போட்டுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 8 மாசம் இல்ல 10 மாசம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்பப்போ பிரேக் எல்லாம் தவிர்த்து நம்ம ஒர்க்கிங் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஒரு 10 மாசமோ 12 மாசமோ போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம். இந்த 10 மாசம் 12 மாசமே நாங்க எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்கோம் கம்பெனி பேர்ல. கம்பெனி காமிச்சு நாங்க உங்களுக்கு சம்பளம் போறதுக்கு கடன் வாங்கியிருக்கோம். இனிமேல் தான் சம்பாதிக்கணும். அடிக்கடி அதை எத்தனை இடத்துல சொல்லியிருக்கேன். இனிமேல் தாங்க நாங்களே சம்பாதிக்கணும். முதல்ல ஒரு கம்பெனி ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்ம சம்பாதிக்கிறதுல அப்படின்னு. நீங்க வந்து இப்ப 1000 கணக்கில் கடன் வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கட்டணும்னா உங்களுக்கு சம்பளம் போட்டு இந்த ஒரு டீம் குரோத்த அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் மத்த பெரிய பெரிய கம்பெனி அப்ரோச் பண்ணி அங்க இருந்து நமக்கு ஒர்க் வாங்கி அங்க இருந்து பேமெண்ட் பல்கான பேமெண்ட், இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பேமெண்ட் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பத்தாது நமக்கு. இவ்வளவு பேருக்கு சம்பளம் போடுற அளவுக்கு நமக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக நாங்க ஒரு பாடுபட்டிருப்போம் இல்லையா இத்தனை மாசமா. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சேலரி பீரியட் வரும்போது அதுக்கு தேவையான அமௌண்ட்டை எங்கெங்கெல்லாம் போய் நிக்கணுமோ அங்கெங்கெல்லாம் கேட்டு வாங்கி
அந்த ரிஸ்க் எடுத்து அந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி போட்டது நாங்க மட்டும் தானே, ரைட்? இப்ப நீங்க ரிஸ்க் எடுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்ற விஷயம் இதை. நாங்க எத்தனையோ நாள் ரிஸ்க் எடுத்திருக்கோம், எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கோம். சும்மா லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது, கோடிக்கணக்கில் ரிஸ்க் எடுத்து அமௌண்ட் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கோம். சுச்சுவேஷன் காரணம் என்னன்னா அவங்க நம்மள நம்புறாங்க, கொடுக்குறவங்க பெரிய பெரிய இடத்துல நம்ம கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம், சம்பளம் போறதுக்காக கோடிக்கணக்கில் காசு எல்லாம் வாங்கியிருக்கோம். அவங்க நம்புறாங்க, எஸ்பியோட கான்செப்ட் நம்புறாங்க. ஓகே இவங்க பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை, நம்ம பிசினஸ்க்கு இவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்புறதுனால மட்டும்தான் எங்களை உள்ள வெளியில இருக்கிற உங்களை நம்பல அவங்க. உள்ள இருக்கிற எங்களை நம்புறதுனால மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நாங்க அதை வச்சு சம்பளம் போட்டிருக்கோம். நாங்க ஏன் கோடிக்கணக்கில் ரிஸ்க் எடுக்கிறோம்னா இந்த மக்களை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், பிசினஸ் பண்ண முடியும். சரியா? அது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அதனாலதான் நாங்க ரிஸ்க் எடுத்திருக்கோம். சரியா? ஆனா இங்க நிறைய பேர் என்னன்னா அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இங்க பணம் இருக்கிறவங்களுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுங்க. பணம் இருக்கிறவங்கன்னா யார் தெரியுமா? என் பாக்கெட்ல பணம் இருக்கு, அதை எடுத்து நான் கொடுக்குறேன், அவன் தான் பணம் இருக்கிறவங்க. அவங்க எப்படி அவங்க தான் பணம் இருக்கிறவங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா எஸ்பிஓ சொல்றது உங்களை ரிஸ்க் எடுக்க சொல்றாங்க. அப்பதான் அதோட வேல்யூ தெரிஞ்சு ஒர்க் பண்ணுவீங்க. 24 மணி நேரத்துக்கு மேல போகுது நோட்டீஸ் போர்ட்ல இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு இன்னைக்கு கதை விட்டுருங்க, இது வரைக்கும் ஒரு தடவையாச்சும் 2 லட்சம் வியூஸ் நோட்டீஸ் போர்ட்ல வந்திருக்கா? காரணம் என்ன? அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்காங்க. எஸ்பிஓட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. அந்த ஒரே ரீசன் தானே, போனா போது பாத்துக்கலாம் 2000 தானே, போனா போது பாத்துக்கலாம் 6500 தானே. அந்த கேர்லெஸ் காரணம் எஸ்பிஓவா? நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்துட்டா எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, ஓகே. பட் அந்த கேர்லெஸ் அவங்களுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? அவங்க ரிஸ்க் எடுக்கல. அது ஒரு பெரிய அமௌண்டா அவங்களுக்கு தெரியல. நமக்கு தேவை டைம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரண்டி சேல்ஸ். கேரண்டி சேல்ஸுக்கு நம்ம இப்படி யோசிச்சிருக்கோம். டைம் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க எல்லாரும் யோசிக்கணும். நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தா எல்லாரும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 மெயில் 2000 மெயில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சா, இந்த மாதிரி ஆயிடுச்சா, அதை உட்காந்துட்டு அதுக்கு ஒரு 10 பேர் ஆட்களை போட்டு அந்த மெயில்களை ரீப்ளே பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு, அப்ப அவங்களுக்குள்ளேயே அந்த கேர் வரணும். நம்ம ஒரு 20,000 30,000 முதல் போட்டிருக்கோம், அதை எடுத்தே ஆகணும், நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணியே ஆகணும், சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த நினைப்பு அவங்களுக்குள்ள வர வைக்கணும்னா நாம ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும் போதாது, ரிஸ்க் அவங்க எடுத்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது நாங்க யோசிச்ச விஷயம். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தாங்க எஃபோர்ட் போடுவாங்க. ரிஸ்க் எடுக்காதவங்க எல்லாம் பாத்துக்கலாம் விடு, இந்த தாட் எல்லாருக்குள்ளயுமே வந்துருமே. அந்த தாட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க யோசிச்சிருக்கிற ஒரு மெயின் ரீசன். நிறைய ரீசன் இருக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க அவங்க எல்லாருமே கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரிஸ்க் எடுத்த அத்தனை பேருமே ஒருத்தர் கூட மிஸ்டே ஆக மாட்டாங்க. 100% பிரசன்ட் சார், அவ்வளவுதான். அப்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லாதவங்க எப்படி ஆகுறது? அப்ப ரிஸ்க் எடுக்க நாம இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க, நம்ம வேற எஸ்பிஓக்கு பணம் கட்டுறதை விட்டுருங்க, எஸ்பிஓக்கு பணம் கட்டுறதுக்கு ஏன் நம்ம யோசிக்கிறோம், அந்த ரிஸ்கை ஏன் எடுக்க மாட்டோம்னா எஸ்பிஓ மேல இன்னும் நம்பிக்கை வரல அந்த அளவுக்கு. வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீடட் உங்க ஃபேமிலியில வருது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அந்த பணத்தை நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க தானே, அது உங்களால பண்ண முடியும் தானே. ஏன் இப்ப பண்ண மாட்டேன்றீங்கன்னா இல்ல அது நம்பிக்கை இல்ல. ஓப்பனா பேசணும்னா நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதான். இவங்க மறுபடியும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க, மறுபடியும் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க, சம்பளம் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத ஆப்ஷன் இருக்கு. அதுக்குமே யோசிச்சு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், 3 ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான மக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போதைக்கு நம்பிக்கை இல்ல, பட் நம்ம ரெகுலரா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா இந்த ரிஸ்க் எல்லாம் சாதாரணமா எடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதனால மட்டும்தான் வெளியே போவாங்களே தவிர மற்றபடி யாராலையுமே ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ண முடியாதுலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு வேற ஒரு எமர்ஜென்சி நீட் வந்துச்சு அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த 20,000 ரூபாய் ரெடி பண்ணுவாங்க. ஏன் இதுக்கு ரெடி பண்ண மாட்டேன்றாங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு எஸ்பிஐ மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க லீவ் விட்டுருவாங்க, பிரேக் வர கம்பெனி தான். அது இன்னமும் அந்த மைண்ட் அதுக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் டக்குன்னு என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல அதுல இருந்து. இது ஒரு மெயின் ரீசன். உண்மை தானுங்க, வேற என்ன ரீசன் வந்தாலும் உங்க ஃபேமிலியில கண்டிப்பா ரிஸ்க் எடுத்துருவீங்க. எஸ்பிஓக்காக அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கு. இல்ல நீங்க சொல்றது ஓகேன்னு வச்சுக்கலாம். அப்படி நம்பிக்கை இல்லாம இருந்தா நாங்க 9 months வெயிட் பண்ணிருக்க மாட்டோமே சார். இல்ல வெயிட் பண்றது ஈஸிங்க, யார் வேணாலும் வெயிட் பண்ணிடலாங்க. இப்ப நீங்க இந்த வெயிட் பண்ணீங்க இல்லீங்களா, நீங்க வெயிட் மட்டும் தான் பண்ணீங்க. எஸ்பிஓல ஹெட் ஆபீஸ்ல இருக்க நாங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கோம், நிறைய அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அவ்வளவும் பண்ணிக்கிட்டு நாங்க வெயிட் பண்ற நாங்களும் நீங்க வெயிட் மட்டுமே பண்ண நீங்களும் எப்படி ஈக்குவல் ஆயிடும். ஆனா சம்பளம் நாங்க எப்படி யோசிச்சிருக்கோம்னா வருமானம் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் யோசிச்சிருக்கோம். ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அதே சேலரி தான் போட போறோம், உங்களுக்கும் அதே சேலரி தான் போட போறோம். ஆனா ஈக்குவாலிட்டி பாருங்களேன், சேலரி இப்ப இங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்க எத்தனையோ பேருக்கு மாத சம்பளம் ஸ்டார்டிங்ல 8,000 ரூபாய் தான். போன மாசமே 8,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம், கையில கேஷா தான் கொடுக்குறோம் இன்னைக்கு வரைக்கும். அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏன் இங்க இருக்க எத்தனையோ பேர் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே.
ரைட். ஆனா அவங்களுக்காக சேர்ந்து நாங்க தான் ரிஸ்க் எடுக்கிறோம். ரிஸ்க்ன்றத நாங்க மட்டும் எடுக்கிறோம். ஆனா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சேலரியை டிவைட் பண்றதுக்கு மட்டும் வராங்க அப்படின்ற பட்சத்துல அது யோசிக்கணும் இல்லையா? அப்ப அந்த ரிஸ்கையும் அவங்களும் எடுக்கணும். ரிஸ்க் அவங்களும் சேர்ந்து எடுத்தா மட்டும்தான் கம்பெனியை க்ரோத் பண்ண முடியும். சாதாரணமான விஷயமே இல்லையா? சாதாரணமான விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்தாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய தரப்பு என்னன்னா அதுதான். இந்த விஷயம் ஒரு மாசம் 10,000 ரூபாய், மாசம் 10,000 விடுங்க, 2,000 ரூபாய், மாசம் 2,000 ரூபாய் எந்த கம்பெனியால ரெகுலரா கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா. இன்னைக்கு மூடிட்டு போன பல கம்பெனிகள் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனிகள் எல்லாமே அந்த கம்பெனிகளுக்கு கீழே வரக்கூடிய சேல்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்க. நாங்க அதை நம்பி பிசினஸ் பண்ணல. இந்த பிசினஸ் டோட்டலா மாத்தக்கூடிய ஒரே கம்பெனி SBI மட்டும்தான். ஒரு பார்ட் டைம் ஜாப்ல உள்ள வந்த அத்தனை பேரையும் ஒரு கேரண்டிடான ஒரு இன்கம்காக ஒரு பர்மனண்டா இவங்க எல்லாம் இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனி என்னுடைய அடையாளம் அப்படின்னு அவங்க நீங்க ஃபியூச்சர்ல பாராட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையை ஹேண்டில் பண்றது நாங்க மட்டும்தான். ஃபியூச்சர்ல சார் நாங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டேன், நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அது SBIல மட்டும்தான் சார் அப்படின்னு அப்ப மட்டும் சொல்லிட்டா போதாது. இப்ப ரிஸ்க் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விங்ஸா பச்சுவர்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இன்னைக்கு அவங்க தனியா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் என்னன்னா ஒரு சிச்சுவேஷன்ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா அப்ப வந்து அவங்க ஜாயினிங் ஃபீஸ் தான் பே பண்ண சொன்னோம். 6,000 8,000 சம்திங் பே பண்ண சொன்னோம். அப்படி யாரெல்லாம் பே பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பே பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களா ரீஃபண்டபிள் வாங்கிக்கங்கன்னு சொன்னோம். அவங்க அன்னைக்கு ரிஸ்க் எடுத்தாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற அத்தனை பேருமே அவங்க கண்டிப்பா ஒரு 8,000க்குள்ளதான் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே 40,000 ரூபாய்க்கு மேலதான் சம்பாதிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ரிஸ்க் எடுத்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அன்னைக்கு ரிஸ்க் எடுக்காத யாரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பே பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களால அந்த குரூப்குள்ள போக முடியல. பட் SBIல இனிமேல் நீ ஜாயினிங் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா போதும் இருக்கிற மக்களுக்கு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஒரு 1 year 2 yearக்கு பிசினஸ் பண்ணுவோம். இதை பார்த்து மத்த கம்பெனிகள் நம்மளுக்கு இன்னும் அதிகமான லாபங்கள் தரக்கூடிய கம்பெனிகள் வருது. நிறைய பேர் இப்போதைக்கு 5 டாஸ்க் தான் கொடுக்க முடியும். நிறைய ஒர்க் கொடுங்கன்னா அந்த எத்தனை கம்பெனி வந்திருக்கு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப எவ்வளவு டாஸ்க் கொடுத்தா போதும்? கடமைக்குன்னு சொல்லி நான் மாட்டுன்னு 10 டாஸ்க் 100 டாஸ்க் கொடுத்துட்டா போதுமா? அதனால என்ன யூஸ்? அதை யோசிக்கணும். யூஸ் இருக்கணும். அவங்க செய்யற வேலையினால ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்ப மட்டும்தான் அந்த வேலையை கொடுக்கணும். சோ அப்ப இன்னும் ஒரு 1 year நம்ம ரன் பண்ணலாம். நம்ம பிசினஸ் பண்றதை பார்த்து நாளைக்கு 4 கம்பெனி வரும். சரிங்களா? அப்படி வரும்போது என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? அப்படி வரும்போது கேக்குது சார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் டாஸ்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது அப்ப பாத்துக்கலாம். இல்ல வேணும் மெம்பர்ஸ் புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்ப ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பு. சோ பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, நம்ம சார் பேசலாம். சார் கீதா சார், இன்னும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். வேறவங்க பேசட்டுமா? சொல்லுங்க. அந்த 20,000 கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கம்மி பண்றதுக்கும் சரி, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே அனுப்பாத இருக்கிறதுக்கும் சரி, அதுக்கும் தேவையான ஆப்ஷனையும் நாங்க பண்ணிருக்கோம். மண்டே டியூஸ்டே மட்டும்தான் நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் வெளியே அனுப்பாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதையும் யோசிச்சிருக்கோம். நீங்க ஒரு அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாங்க நமக்கு வருமானம் அதிகமா வந்துரும்ன்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இவங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு டயலாக் சொன்னீங்க இல்லைங்களா, சார் நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா ஒண்ணு மணி இத்தனை நாளா இந்த குரூப்ல இருந்துட்டோம். இப்ப இந்த குரூப்லயே இப்ப ஒரு 100 பேர் இருக்கிற குரூப்ல ஒரு 30 பேர் தான் ஒர்க் பண்ண போறாங்க. மத்தவங்க எல்லாம் வெளியே போயிடணும், அவங்க மட்டும் ஒர்க் பண்ணி சம்பாதிப்பாங்க, நான் எங்களால பண்ண முடியலன்னு பார்க்கும்போது ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் சார் அப்படின்னு அது ஒரு தாட். இப்ப திடீர்னு போய் வெளியே போங்கன்னு சொன்னா எப்படி எங்களால அது ஏத்துக்க? ஏன்னா நம்ம அப்படிதான் உருவாக்கி இருக்கோம் SBIவை. அதுக்கும் ஒரு ஆப்ஷன், அத்தனை பேர் வெளியே போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பண்ணிருக்கோம். சரிங்களா? பண்ணுங்க. மண்டே டியூஸ்டேல ஒரு நல்ல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். பார்க்கலாம். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சங்கர் சார், ஒவ்வொருத்தரா பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார், என்னோட பேர் வினரசி சார். சொல்லுங்க. நான் வந்து விஜய் சாரோட டீம் சார். சார் எனக்கு வந்து நீங்கள் அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு நான் எந்திரிக்கும் போது நீங்கள் ஆடியோ போட்டுட்டு இருந்தீங்க, பிளான் லான்ச் ஆன ஆடியோ போட்டுட்டு இருந்தீங்க சார். நான் அப்போ நினைக்கும் போது நான் நினைச்சேன் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் லைட்டாக எனக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது சார். ஏன்னா ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் குரூப் எல்லாம், கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அதற்கப்புறமா நீங்கள் காலையில் மறுபடியும் ஒரு ஆடியோ போட்டீங்க சார். அந்த ஆடியோ கேட்டதும் எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் வந்தது சார். ஏன்னா நான் வந்து SBIல ஆகஸ்ட் மாதம் கடைசியில் தான் ஜாயின் பண்ணேன். கடந்த 8 மாதங்களாக நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தான் நான் இந்த குரூப்பில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண மெம்பராக இருந்து இன்னைக்கு விஜய் சாரோட டீமில் வந்து ஒரு அட்மினாக வந்து உயர் அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக தான் SBIல இது வரைக்கும் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நான் பயணம் பண்ணுவேன் சார். நீங்க மண்டே டியூஸ்டேல கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் சார் நாங்க எல்லாருமே இருக்கோம். கண்டிப்பா நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு காரண காரியம் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு நாங்க வெயிட் பண்றோம் சார். தேங்க்யூ சார். ஹலோ சங்கர் சார். வெரி குட் மார்னிங் சார்.
சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க சார். ஹலோ சங்கர் சார். யாராவது பேசுங்க. யாராச்சும் ஹலோ ஒருத்தர் சார். ஒருத்தர் பேசுங்க. யாராச்சும் ஓகே. ஹலோ குட் சார். ஆஃப்டர்நூன் சின்ன சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினதெல்லாம் வந்து சும்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சொன்ன பத்தாது. பட் உங்கள் தேங்க்யூ. ஸ்ட்ரகிள் வந்து ஐ நோ வெரி வெல் அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பேஸ்ட் ஆன் பார்ட் டைம் ஓகே. ஜாப் கேட்டகரியில் எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோ பண்ணியிருக்காது. பட் வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அண்ட் தேங்க்யூ. எல்லார் சார்பாகவும் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ட் தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில சும்மா வந்துட்டு கேஷுவலா இருந்துக்கிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எவ்வளவு தான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் இல்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட தே ஆர் ஃபியூ மெம்பர்ஸ் அந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் பணக்கடையும் சொல்லியிருப்பேன், சங்கர் சார்ட்ட சொல்லுங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இன்னும் நல்லா. நீங்க பணக்கடையும் சொல்லுவேன், நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கா இன்னும் ஆக்டிவ் மெம்பர்ஸா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அப்பதான் வந்து நம்ம ஃபியூச்சர் கம்பெனியை ரொம்ப நல்லா ரன் பண்ணலாம் அப்படிங்க. ஸோ அந்த தாட்ல தான் நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். ஸோ எந்த நீங்க பண்றதுல வந்து எதுவுமே தப்புன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ சங்கர் சார். ஹலோ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். கேக்குறீங்களா சார்? கேக்குது சார். சார் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் சார். லாஸ்ட் டைம் பேசுனேன் நான் உங்ககிட்ட பேசும்போது ஒரு லெக்சர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். மறுபடியும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். சார் என்னுடைய சின்ன கேள்வி, நான் இப்போ இந்த நடுவில் போயிட்டு இருக்கேன் 4-5 நாள், அந்த கேள்வியிலும் கிடையாது. என்னோட கேள்வி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்லுங்க. அதாவது என் பையன் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் கிளாஸ்ல வந்து சேர்ந்து விட்டா அப்படி 6,000 ரூபாய் கட்டி சேர்ந்தா அப்படி. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அவர்கிட்ட என் மகன்கிட்ட கேட்டாலே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் கிட்ட கேட்டாலும் அதை பத்தி சாரும் சரியா சொல்றது இல்லை. அதை பத்தி தான் ஷேர் மார்க்கெட்டிங் அந்த கிளாஸ் என்ன ஆச்சுன்றதை கேட்கலான்னு மட்டும் தான் சார். மற்றபடி இந்த காசு கட்டுறது 20,000 ரூபாய் பணம் அதெல்லாம் நான் எனக்கு ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி தான் பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். என் மகனுக்கு பதில் சொல்லுங்க சார். எனக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார் பண்ணிருக்கான் சார். என் பையன் பண்ணிருக்கான் சார். ஓகே. அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்டேஷன் என்ன? அவன் கேட்டா சொல்ல மாட்டான் சார். இல்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா இல்ல உங்க சன்னு ஜாயின் பண்ணிருக்காரா? மகன் தான் ஜாயின் பண்ணிருக்க அப்படி. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அது உள்ள புந்து போறவங்களுக்கு ஐடியா இல்லை. நான் வேலையில நான் பிஸியா இருக்கேன். நானு அது கேட்டா அவன் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதை பத்தி என்ன ஆச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம் சார். எஸ்பிஓல ரெக்கமெண்ட் பண்ண ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அந்த கிளாஸா? ஆமா சார். ஓகே. அதுல கிளாஸ் என்ன போயிட்டு இருக்கு? வேற யாரு? இல்ல எனக்கு அத பத்தி ஐடியா இல்ல. அங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி ஃபார் த ட்ரபிள். ஆக்சுவலி சார் சொல்ற மாதிரி யூசுப் பிரதர் சொல்ற மாதிரி அந்த ட்ரேட் மார்க்கெட்ல இது ட்ரேடிங் இதுல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இன்க்ளூடிங் மீ. அதுல என்னன்னா ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் லைன்ல வந்து எல்லாரும் அந்த ஃபுல் கோர்ஸ் வந்து முடிக்க முடியல சார். ஏன்னா நானே வந்து டிராவலிங்ல இருந்தேன். ஸோ வந்து பாக்குறதுக்குள்ள அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ சில கம்பெனில வந்து அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த அன்லிமிட்டெட் எப்போ வேணாலும் 1 இயர்ல எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்ததுனால எங்களாட்டி அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியல சார். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ண முடியல. சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, சில பேர் கம்ப்ளீட் பண்ணல. அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு சொல்லுங்க சார். அந்த டைம் லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னைக்கு ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டைம் லைன் எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்க? மீன்ஸ் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 months மாதிரி. ஆமா 3 months கொடுத்திருந்தாங்க. பிளஸ் அதை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ரிக்வெஸ்ட் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year டைம் பீரியட் இருந்தா ஏதாவது டவுட் இருந்தா கூட அவ எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணி அவங்க பார்த்துட்டு அது கோ த்ரூ பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க கிட்ட நாங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க அந்த கோர்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு லாஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சு. அந்த நீங்க என்ன கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் கிடைச்சிற மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நான் கேக்குறேன் சார், இது சம்பந்தமா அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றது. அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு டைம் லைன் கரெக்ட் சார். அதே மாதிரி நான் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்டேட் வரல. எனிவே சார், தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். நான் ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் வெளியே அது என்னன்னு தெரியல, நம்ம கேட்டலாம். இது என்னன்னு கேட்டு செக் பண்ணலாம். நாங்க சொன்னது நாங்க ரெக்கமெண்டேஷன் அதுதான்.
ஒன்ஸ் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கே ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருந்தோம். போதும் சார், ஸோ அவங்களும் அது ஓகே போதும் நாங்க சார். இதை பத்தி கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இதோட அப்டேஷன் என்ன அப்படிங்கறத நான் விசாரிச்சு பாக்குறேன் சார், செக் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். சார் ஒரு அப்டேட் சார், சதீஷ்குமார் பேசுறேன் சார். சதீஷ்குமார் சார், சொல்லுங்க சார். சார் அந்த ட்ரேடிங் ரிலேட்டடாவே மேபி சார் அவங்க வந்துட்டு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண கொடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் அதை வச்சு மற்றவங்களும் அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ்க்கு அவைல் பண்ணிப்பாங்க, அவங்களோட மெட்டீரியல் மாதிரி அப்படியா இருக்கலாம். பட் நிறைய கம்பெனிஸ் நான் பார்க்கறது சார், ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பவுமே கேட்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்கலாம் சார். ஓகே சார், நம்ம பேசலாம் இதை பத்தி. அவங்க கிட்ட பேசணும்னா இதுக்குன்னு தனியா மேபி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், சரிங்களா? அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன நீடட் தேவை, ஒரு ஃபீட்பேக் சர்வே மாதிரி நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா கிளைண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். நம்ம புதுசா, ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஒரு ஒன் ஆஃப் கம்பெனி மட்டும் தான் இருக்கு, நாளைக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய ஃபீட்பேக் என்னன்னு அவங்களுக்கு கொடுக்கணும். அங்க அந்த ஒப்பீனியன் சர்வேன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அங்க மைக்ரோ டாஸ்க்ல வச்சிருப்போம். அந்த டாஸ்க்கை வைக்கிறதுக்கான ரீசனே அதுதான். அவங்க கொண்டு வர ஒவ்வொரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்குமே என்ன ஃபீட்பேக், மக்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத எடுத்து கொடுத்து அதுல இருக்கிற மைனஸ் என்ன பிளஸ் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க சரி செய்யறதுக்காக தான் இங்க இந்த ஒப்பீனியன் சர்வே அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் போல்ன்றதே வச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லா கம்பெனிக்குமே இதை பண்ணுவோம். நம்ம இந்த கம்பெனிக்கிட்டையுமே சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு தேவைப்படுது, அது இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா அதை பண்ணி கொடுப்பாங்க, பண்ணி கொடுக்க சொல்லலாம். அப்ப நம்ம தானே இவ்வளவு பண்றோம், அப்ப நமக்காக பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ண சொல்லிடல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அப்புறம் கரண்ட் சார் எஸ்பிஓ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். எஸ்பிஓ வந்ததுக்கு சார் நீங்க சொல்றது எல்லாமே நாங்க நினைக்கிறதே தான் சொல்றீங்க. நாங்க எஸ்பிஓ சப்போர்ட் பண்றோம் சார். நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத பண்றீங்க, அதே மாதிரி நாங்க உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பா பண்ணுவோம் சார். சார் இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் இல்லை சார், அதை கண்டிப்பா பண்ணுவோம். பட் அந்த பேமெண்ட் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் பே பண்ணிட்டு 3 monthsல நமக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். அது ஒரு சஜஷனா. நாங்க இப்ப எப்படி பேசியிருக்கோம், எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க பண்ற மாதிரி, சரிங்களா? செகண்ட் டைம் மட்டும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் எஸ்பிஐவே அதுக்கு உண்டான பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் செகண்ட் டைம்ல இருந்து நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த பிசினஸ் நீங்க பண்ணுவீங்க. அது ஒரு பிசினஸ் தான் சார், ஃபர்ஸ்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, அதுவும் ஒன் ஆஃப் த பிசினஸ். அது ஒரு சர்வீஸா தான் நம்ம பண்ண போறோம். அந்த சர்வீஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. செகண்ட் டைம்ல இருந்து அது எஸ்பிஐவே அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் ஒன்று பண்ணிருக்கோம். அது நான் சொல்றேன் டீட்டெயிலா, அது எது ஓகே ஆகுதுன்னு பார்ப்போம். அதை பொறுத்து நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு தடவையும் நீங்க பே பண்ணணும்ன்றது அவசியம் இல்லாத மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் என்ன ஓகே ஆகுதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு நான் அதுக்கு அந்த மாதிரி சொல்றேன் நான். ஓகே சார். சார் செகண்ட் சஜஷன், நம்ம எதுவும் ப்ராடக்ட் சேல் பண்ற மாதிரி இல்லை கூப்பன் சேல் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுமா சார்? ஏன்னா வேற ஒர்க்ல இருக்கும், ஃபுல் டைம் ஒர்க்ல. என்னன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை நீங்க சேல் பண்ணிதான் ஆகணும், இதை நீங்க சேல் பண்ணாதான் உங்களுக்கு வருமானம்ன்ற ஒரு சுச்சுவேஷனை என்னைக்குமே ஏற்படுத்த மாட்டோம், சரிங்களா? நாம அதை ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ கொண்டு வரோம்னா கூட, சரிங்களா, அதுக்கு தேவையான சேல்ஸுக்கு தேவையான விஷயத்தை எஸ்பிஓ உருவாக்கும். எஸ்பிஓ என்னைக்குமே ஒரு கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை நீங்க வித்துதான் ஆகணும், இதை வித்தாதான் உங்களுக்கு வருமானம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பண்ண போறதுமே ஒரு பர்ச்சேஸ், அது ஒரு சர்வீஸ் தான், சரிங்களா? அந்த சர்வீஸை எப்படி பண்ண போறன்றது எஸ்பிஓட பிளான் வரும்போது தெரியும். மற்ற கம்பெனிகளுக்கும் நமக்கும் உண்டான அந்த டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறது. இங்கே நாமளும் சேல்ஸ் தான் பண்ணி கொடுக்க போறோம் அந்த கம்பெனிக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த போயிட்டு நீங்க எத்தனை பேர் வாங்குவீங்க, நீங்க எத்தனை பேர் வாங்க வைங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் நீங்க ஒரு வீடு வீடா போயிட்டு நீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதை வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரிலாம் உங்களை கம்பல் பண்ண மாட்டோம், சரியா? அது கம்பல்சரி எஸ்பிஓ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னைக்குமே பண்ணாது. நீங்க இதை வாங்கி ஆகணும், வாங்கினாதான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு வேலையை என்னைக்குமே பண்ணிட மாட்டோம். நீங்க மற்றவங்களை வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், சரிங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமா இருக்கும், விருப்பப்படுறவங்க பண்ணிக்கங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கான்செப்ட். வேற யாருன்னா வாங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து போடும்போது உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டியா தான் கொடுக்குமே தவிர உங்களுடைய மந்த்லி சேலரிக்காக ஒரு யாரையோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு இத்தனை பொருளை வித்துட்டு வரணும், இத்தனை சர்வீஸை வாங்க சொல்லணும், அதை வாங்க வச்சாதான் உங்களுக்கு வருமானம், அப்படி மாதிரியான ஒரு கண்டிஷன் என்னைக்குமே எஸ்பிஐ கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் சார், இந்த அஷூரன்ஸ் போதும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பானு மேடம், தேங்க்யூ மேடம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பி சார், இவ்வளவு வேலையிலேயே வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ so much சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஹாய் சார். சார் போயிட்டாங்கம்மா. சார்
ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க பானு பிரதர், சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சுக்ரியா சிஸ்டர், சார்கிட்ட பேச வச்சதுக்காக. உங்களுக்கு தான் முதல்ல நன்றி நிறைய சொல்லணும். பேர் ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா சாருக்கு டைம் இல்ல. கண்டிப்பா வணக்கம். free முதல்ல ஆனா அடுத்த சொல்லியிருந்தீங்கன்னா வருவாங்க. நான் லைன்லயே இருந்திருப்பேன். கண்டிப்பா நான் சார், வெளியில இடையில கட் கண்டிப்பா ஆயிட்டேன். கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். கண்டிப்பா மற்றபடி வேற ஒன்றும் எல்லாருக்குமே தேங்க்யூ. சார்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்கும். ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னா அடுத்தடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா வந்து கலந்துக்குவாங்க. எல்லாரும் பேசலாம். இப்ப பேச வாய்ப்பு இல்லாதவங்க நெக்ஸ்ட் நிச்சயமா நம்ம பேசலாம். ஓகேங்களா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ இது எனக்கு சிஸ்டர், கிடைச்ச ஒரு பானு நல்ல ஒரு சிஸ்டர். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே மேம். உண்மையிலேயே ரொம்ப தேங்க்யூ பானக்கா. இது எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதான் பானு ரிஸ்க் சிஸ்டர். எடுக்க தயார். அதுதான் ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் எஸ்பிஓல இருக்கணும். ஏன்னா எஸ்பிஓ நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆமாக்கா. சாரோட வாய்ஸை கேட்டிருப்பீங்க. ஆமா. கண்டிப்பா இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பானக்கா. செகண்ட் ஆப்ஷன் ஓட் போட்டு வெளியே போகணும்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் பார்த்து ஓட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா ரிஸ்க் எடுத்தா தான் நாம ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலுமே. பானு சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்யூமா. ஃபர்ஸ்ட் பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேமா, ஓகேமா, தேங்க்யூமா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃபேமிலி. என்னுடைய மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார்ட்ட. இனி அவங்க கண்டிப்பா முடிவு எடுக்கட்டும். சொல்லிட்டாங்கல்லம்மா, பதில் இங்கே கொடுத்துட்டாங்களே. ரிஸ்க் எடுத்து அதத்தான் ஏன்னா சார் இன்னும் இங்கே 2 பதில் நாள்ல கொடுத்துட்டாங்க. சொல்றேன்னு இருக்காங்களே. அது 5 நாள்ல வந்துரும். அவங்கதான் நமக்கு, நான் தான் சொன்னேன்லமா, எஸ்பிஓ வந்து நம்ம மக்களுக்காகவே தான் எப்பயுமே யோசிப்பாங்க. நம்ம இடத்துல இருந்தா யோசிப்பாங்க. நமக்காகத்தான் அவங்க 3-4 ஆப்ஷன் சொல்லி இருக்காங்க. நம்ம ஒரு 5 ஆமா days வெயிட் பண்ணணும். அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதைத்தானே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சரி, ஓகே அதுக்காகத்தான் சிஸ்டர். உங்களை வந்து எல்லாருமே ஓட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க. எஸ்பிஓ நமக்காகத்தான் எதுவுமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க விஷயமே அதுதான். இது சரி, வந்து நம்ம ஓகே சிஸ்டர். எதிர்பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைஸ். சார் வருவாங்கன்னு இவ்வளவு ஒரு விஷயத்திலையும் வந்திருக்காங்கன்னா உண்மையில ரொம்ப ரொம்ப ஹாப்பி. திடீர்னு எனக்கு சாரோடைய லோகோ காமிச்சதோ யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவும் வச்சிருக்காங்களோன்ட்டு கண்ணை தொடச்சிட்டு பாக்குறேன். அப்படி கனவு மாதிரி இருந்தது. நீங்க பார்க்காம தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆனா சார் வந்து இல்லைன்னா பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி இல்லைன்னா ஃபுல் சாருக்கு ஃபுல் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒர்க்குமே சிஸ்டர். திடீர்னு சாரி. வந்ததுமே பசங்க கூப்பிட்டு வெளில வந்துட்டேன் நானு. அவர் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நான் பேசலாமா மேடம்னு சொல்லிட்டு டைப்பிங் பண்ணாரு. அப்பதான் நான் அவரை கூப்பிட்டேன். இல்ல சாரை பார்த்ததுமே வெல்கம் சார் நான் சொன்னேன். ஆனா சார் பேசல அப்படிங்கிற ஒவ்வொரு நேரத்துல வந்து அட்மின் டீம் வந்திருக்காங்க. சாரோடைய லோகோல அட்மின் டீம் வந்திருக்காங்க. 2-3 தடவை அந்த மாதிரி அட்மின் டீம் வந்திருக்காங்க. ஆமா ஆமா அதனால ஆமா அட்மின் டீம் வந்து அதிகமா வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால சரி ஆமா சார் கிடையாது, வெல்கம் சார் போது எந்த பதில் வரலைங்கோ. நான் வந்து அட்மின் டீம் தான் நினைச்சேன். சங்கர் சாருன்னு இல்ல. அப்புறம் சார் வந்து பேசலாமான்னு அவர் கேட்டு அவங்க வந்து ஒரு வாய்ஸ் 2 பேரும் கேட்டு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேன் ஸ்பீக் மேடம்னு சொல்லி டைப்பிங் போட்டிருந்தாரு. அப்படிங்களா? நான் அந்த சாட் ஆப்ஷனே பாக்கல அண்ணா. ரொம்ப ரொம்ப ஓகே ஹாப்பியா இருக்கு சார் வந்தது. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடன்டான ஸ்பீச் கொடுத்தாரு சார். கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஆசேஷன் இருந்திருப்பாங்க. இப்ப அவர் நேரடியா நம்ம குரூப்லயே அவருடைய ஆடி கேட்கும்போது உண்மையிலேயே நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். இது வந்து சார் சொன்ன போல இது வந்து ரிஸ்க் தான். ஏன்னா 8 மாசம் அவங்க யாருக்கு போராடினாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு போராட கிடையாது, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் சாரு போராடினாங்க. சாரு ஒட்டுமொத்த டீமும் எல்லாருமே நம்மளும் சேர்ந்து நம்ம போராடினது வெளியில இருந்து போராடினோம், அவங்க உள்ள இருந்து போராடினாங்க. இதான் வித்தியாசம். அதனால அவங்க சார் சொல்றது ஒரு, அதாவது எப்பவுமே சங்கர் சார் சொல்றது 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளைண்ட் சொல்றதை கேட்டாலும் இங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஓப்பனா வாயை விட்டு பேசிடுவாரு சாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து குறைக்கதான் பார்ப்பாங்க, வச்சு யாரையுமே தண்டிக்க மாட்டாங்க. இப்ப இந்த கண்டிப்பா விஷயமே சார் சொன்ன விஷயம் மண்டே டியூஸ்டே நான் எல்லாம் ரெஸ்பான்ஸ் ரிசல்ட் சொல்றேங்கிறப்ப இது கண்டிப்பா இதுல சேஞ்சஸ் வருங்கிறது உங்களால நம்ப முடியும். நம்பாத ஒரு சிலர் தான் பேசியிருப்பாங்க. அது அவங்களுடைய கரண்ட்லி சுச்சுவேஷன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு இல்லையோ அதே போலதான் எங்களுக்கு வருமானம் கிடையாது. நான் ட்ரை ஓப்பனா சாட்டிஸ்ஃபை ட்ரை. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல இப்போ ஒண்ணு இல்லை, நம்ம போறோம் கையில காசே இல்லை, ஏதோ ஒண்ணு அப்படியே விட்டுருவோமா? சார் சொன்ன மாதிரி தான். சார் சொன்னது ஸ்கூலு, நான்